தோனி தடவுறாரு, அவர் ரிட்டையர் ஆக சொல்லலாம். இவருனா மயிரை புடுங்குறாரு. இப்போ இது தலை கெத்து அந்த சாங் எல்லாம் நிறுத்துங்க. நீங்க உண்மையான தோனி ஃபேனா இருந்தா ஒரே நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2010 ஃபர்ஸ்ட் கப், 2011 ரெண்டாவது கப், 2 வருஷம் பேங்க் அப்புறம் 2018 மூணாவது கப், 2021 4வது கப், 2023 5வது கப் அடிச்சு கொடுத்திருக்காரு தோனி. இப்ப வேணா அவருக்கு ஓடுற வேகம் இல்லாம இருக்கலாம், ஆனா தோனினாலதான் சிஎஸ்கேன்ற ஒரு டீமே நம்ம ஃபீலோட கனெக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு ஹார்டான சிச்சுவேஷன்லயும் கூலா நடந்துக்கிற அந்த பக்குவம் அவரை தவிர வேற யாருக்கிட்டயுமே கிடையாது. ஆர்சிபி ஒரு டீம் கூட கப் அடிச்சது இல்ல, ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க. அவங்க கிட்ட இருக்க லாயல்ட்டியில 10% நம்ம கிட்ட இருந்தா கூட இவரெல்லாம் எதுக்கு ஆடுறாரு, பேசாம ரிட்டையர் ஆயிட்டு போலாம்ல. மேட்ச் பார்க்க போனாலே ஒரே பிரஷரா இருக்கு. இந்த வயசுல இவர் யார் ஆட சொன்னா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம். அப்புறம் பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கதான் உட்காந்து மேட்ச் பார்க்கணும். நீங்க யாரும் அழுவல, வெளியே உட்காந்து கமெண்ட் சொல்ற நமக்கு தான் அது கேம். உள்ள பிளே பண்றவங்களுக்கு அதுதான் லைஃபே. நம்ம அங்க உட்காந்து மேட்ச் பாக்குறோன்றதுக்காக கேம்ல வின் பண்ண முடியுமா? நம்ம இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனாலதான் டிக்கெட் பிளாக்ல சேல் ஆகுது. இப்ப சொல்லுங்க, தப்பு நம்ம மேலயா இவர் மேலயா? எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion.